ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் நிஷாந்த் கேமிங். நம்ம இன்னைக்கு எப்படி பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் பண்ணுறதா பார்க்க போகிறோம். வாங்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ள. வெயிட் பண்ணுங்க. இது ஷிஃப்ட் எக்ஸிட் கேம். இப்போ போயிட்டு சர்ச்சுக்கு போயிட்டு என்கிட்ட ஏற்கனவே பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனுக்கு உங்களுக்கு வேணும்னா பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன்னு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நியூ பேஜ் எடுத்துக்கோங்க. நியூ பேஜுக்கு போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச டிசைன், எனக்கு இந்த டிசைன் பிடிக்கும், எனக்கு இதில் இந்த டிசைன் பிடிக்கும், அதனால் நான் போகிறேன். இப்போது நான் சொல்லிட்டே இருக்கேன். நான் இந்த மாஸ்டர் ASD மாஸ்டர் இந்த பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் எதுக்கு யூஸ் ஆகும்னா, இது மாதிரி நம்ம ஒரு வீடியோ ப்ரெசன்டேஷன் பண்ண போகிறோன்னா அதுக்காக யூஸ் ஆகும் இது. சரி, ஓகே, அப்படியே பேசிக்கினே இருக்க வேணாம். அப்படியே அனிமேஷன் சைடுக்கு போயிட்டு டச் பண்ணுங்க. இப்போது நீங்கள் இதை டச் பண்ணல, இப்படி வெளியே வச்சிட்டீங்க அப்படின்னா இந்த அனிமேஷன் வராது. ஏதாச்சும் ஒன்று டச் பண்ணுங்க. இப்போ நான் இதை டச் பண்ணிட்டேன், பார்த்தீங்களா, வந்துச்சு. நான் எனக்கு பிடிச்ச இந்த கலர்ஸ் ப்ளஸ் வைக்க போகிறேன். கலர்ஸ் ப்ளஸ் கிடையாது, ஸ்பின் ஸ்பின் வைக்க போகிறேன். அதுக்கப்புறமா இப்போது அதுக்கு ஆயிடுச்சா, இப்போது இந்த கீழே இருக்க சப்டைட்டில் டச் பண்ணுங்க. இப்போது அதுக்கு நம்ம என்ன தரலன்னா லைட் நைட்டு கூட அந்த அளவுக்கு கரெக்டாக இல்லை, காம்ப்ளிமெண்ட்டும் கரெக்டாக இல்லை, லைன் கலரும் கரெக்டாக இல்லையே, ஒன்றும் தெரியல. ஸ்வைல் இது தந்துடும். அடுத்தது டிரான்சிஷனுக்கு போங்க. டிரான்சிஷனுக்கு போயிட்டு உங்களுக்கு பிடிச்சதே போடலாம். எனக்கு பிடிச்சது இந்த இது, ஏன்னா இது அப்படியே வாட்டர் ட்ராப் அப்படியே ஸ்க்ரீன் தெரிகிற மாதிரி இருக்கும். அதனால இது நல்லாவே இருக்கும், நிறைய பேருக்கு பிடிக்கும். ஆனால் அதை விட இது நல்லா இருக்கும். அதுக்கப்புறமா உங்களுக்கு ஏதாச்சும் ஸ்லைட் ஷோ, எனக்கு அதை விட இந்த கிளாக் பிடிச்சிருக்கு, அதனால நான் கிளாக் யூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது வியூக்கு போங்க. வியூக்கு போயிட்டு இப்போ நம்ம பண்ணிருக்கலாம், அதில் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கோம். அதுக்கப்புறமா ரீடிங் வியூவை டபுள் கிளிக் பண்ணுங்க. இருங்க, இது சரியா வரல. திரும்பி பண்ணி காமிக்கிறேன். ரீடிங் வியூவை 2 வாட்டி ப்ரெஸ் பண்ணுங்க. பார்த்தீங்களா? இப்போ என்ன ப்ரெஸ், இப்போ இது பார்த்தீங்களா? இப்போ இதை ப்ராப்பராக சேவ் பண்ணோன்னா ஃபைலுக்கு போயிட்டு இப்போ ஃபைல் கூட தேவையில்ல, ஈஸியாக பண்ணணும்னா இருங்க. ஓகே, சேவுக்கு போயிட்டு சேவ் கூட அந்த அளவுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் சேவ் பண்ணது கூட. இப்படி சேவ் பண்ணது ஈஸியாக. இப்போ திருப்பியும் போயிட்டு ரெக்கார்ட் போங்க.
ரெக்கார்ட் கூட வேணாம். வியூக்கு போயிட்டு ரீடிங் டபுள் டச் பண்ணி இப்போ அப்படியே இங்க சேவ் டாக்குமெண்ட்ல நான் தி மாஸ்டர்னு சேவ் பண்றேன். சேவ் தந்தா சேவ் ஆயிடும். அங்க போயிடுச்சா? இப்போ நீங்க பவர் பாயிண்ட்டுக்கு போனீங்கன்னா இது இருக்கும். இதே உங்களுக்கு இது மாதிரி வேணாம், எனக்கு என்னோட ஸ்டோரேஜில் சேவ் ஆகணும்னா இது பண்ணுங்க. இருங்க வெயிட் பண்ணுங்க, நானே கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணுறேன். அப்படியே திருப்பியும் வியூக்கு போயிட்டு ரீடிங்க்கு போயிட்டு இப்போ இதை பார்த்தாங்க இங்கே போயிட்டு டாக்குமெண்ட்ஸ்ல போயிட்டு பாத்தீங்கன்னா இருக்கும். சரி, ஓகே, இதோட கேம் முடிச்சுக்கலாம். இல்ல ஒரு கொஸ்டின், விஜயோட ஃபர்ஸ்ட் படம் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. யாருக்கு கோகு பிடிக்குமோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இல்லைன்னா எனக்கு நெருப்போட பிடிக்கும்னா லைக் பண்ணுங்க. நான் உங்கள் விஷாந்த் கேமிங். பாய்.